மிக்க 25 கைவினை தொழில்கள் கலைகளை பாதுகாத்திடவும் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையிலும் கைவினைஞர்களுக்கும் சேவை தொழில்களுக்கும் மானியத்துடன் கூடிய கடன் வசதி மற்றும் நிதியுதவியை எளிதாக பெற்றிடவும் இத்திட்டம் வழிவகுக்கும். உள்ளூர் கைவினைஞர்கள் வழங்கும் சேவைகளை நவீன முறையில் வடிவமைத்துக் கொள்ளும் அணுகுமுறையை இத்திட்டத்தின் மூலம் அரசு கொண்டு வந்துள்ளது. இத்திட்டமானது சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றிடவும் இளைய தலைமுறையினருக்கான கல்வி வாய்ப்புகளை தடையின்றி வழங்கிடும் நோக்கோடு அனைவருக்கும் சம வாய்ப்பளிக்கும் திட்டமாக செயல்பட உள்ளது. தமிழ்நாடு அரசு கைத்தறித்துறையை மேம்படுத்துவதற்கு பல சீரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டின் பண்பாடு மற்றும் மரபினை பாதுகாத்து தேசிய அளவில் முன்னிலைப்படுத்தும் விதமாக ஒருங்கிணைந்த பெருவளாகம் யுனைட்டி மால் சென்னை எழும்பூர் கைத்தறி வளாகத்தில் 4,50,000 சதுரடி பரப்பளவில் 227 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது. நூற்பு துறையில் தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக மாற்றும் வகையில் நூற்பு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக அடுத்த 10 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6% வட்டி மானியம் வழங்கும் மாநில அரசின் முன்னோடி திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இம்முயற்சிகள் இத்துறையை நவீனமயமாக்கி அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டிட உதவும். ஏழ்மை நிலையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிரந்தரமான பாதுகாப்பான வீடுகளை கட்டித்தருவது அக்குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுடன் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பயன்படும் என்பதை இந்த அரசு உணர்ந்துள்ளது. அதன்படி 2024-25 ஆண்டுகள் தொடங்கி அடுத்த 6 ஆண்டுகளில் தலா 3,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கிராமப்புறங்களில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. குடிசைகள் இல்லா மாநிலமாக உருவெடுத்ததற்கான தமிழ்நாட்டின் பயணம் 2010 ஆண்டில் தலா 60,000 ரூபாய் என்ற மதிப்பீட்டில் வீடுகளை அமைப்பதற்கான கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் தொடங்கியது. கடந்த 14 ஆண்டுகளில் இத்தொகை 6 மடங்காக உயர்த்தப்பட்டு தற்போது 3,50,000 ரூபாயை எட்டியுள்ளது. வறியோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் மாநில அரசிற்கு உள்ள உறுதிப்பாட்டினை இந்த உயர்வு தெள்ள தெளிவாக்கும். இதற்கு மாறாக ஒன்றிய அரசின் பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2016 ஆண்டில் வீடு ஒன்றிற்கு நிர்ணயிக்கப்பட்ட 1,20,000 ரூபாய் மதிப்பீடு கடந்த 8 ஆண்டுகளாக உயர்த்தப்படவில்லை. தமிழ்நாட்டில் பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு வழங்கப்படும் மானிய தொகையானது 2,82,000 ரூபாய் என உயர்த்தப்பட்டு மாநில அரசின் பங்களிப்பாக 1,72,000 ரூபாய், அதாவது மொத்த மதிப்பில் 60% என்பது நாட்டிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது.